வணக்கம். நீங்க எங்ககிட்ட இயற்பியலாளர் லியோனார்ட் சஸ்கைண்டோட ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தீங்க. ஆமா. அதுல அவர் சொல்ற விஷயம் உண்மையிலே தலைய சுத்த வைக்குது. நாம நட்சத்திரங்களுக்கு பயணம் பண்றது கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது வெறும் கஷ்டம் இல்ல. ஆமா, அது இயற்பியலோட அடிப்படை விதிகளின்படியே சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்னு சொல்றாரு. கரெக்ட். இது ஒரு டெக்னாலஜி பிரச்சனை இல்ல. அதுக்கும் மேல. அதேதான். ஒரு காலத்துல மனுஷனால பறக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி இல்ல இது. எப்படி ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ஆற்றலே இல்லாம ஆற்றலை உருவாக்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு அடிப்படை சாத்தியமின்மைய பத்தி பேசுறாரு. மிகச்சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த வாதத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. சஸ்கைன் சொல்ற 4 பெரிய தடைகள், தூரம், ஆற்றல், காலம், அப்புறம் நம்ம உடம்பே நமக்கு எப்படி ஒரு தடைன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி. சரி, முதல் விஷயத்துக்கே வருவோம். தூரம். இதுதான் எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரு பெரிய பூதம். ஆமா. நமக்கு மிக மிக பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி இல்லையா? ஆமா. ஆல்பா சென்டாரி 4.5 ஒளி வருஷம் தூரத்துல இருக்கு. 4.5 ஒளி வருஷம். கிலோமீட்டர்ல சொன்னா அது ஒரு 41 போட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 சைபர் 41 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அப்பா, அந்த நம்பரை கேட்டாலே தலை சுத்துது. ஆமா. அந்த நம்பர் நம்ம கற்பனைக்கே எட்டாதது. அதனால்தான் சஸ்கைண்ட் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. சொல்லுங்க. இந்த முழு பூமியையும் ஒரு சின்ன மணல் துகள் அளவுக்கு சுருக்குறோம்னு வச்சுக்கோங்க. சரி. அப்ப ஆல்பா சென்டாரி எங்க இருக்கும் தெரியுமா? இங்க இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். என்னது, 40 கிலோமீட்டரா? ஆமா. ஒரு மணல் துகளுக்கும் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாருங்க. அடேங்கப்பா, நம்ம கிட்ட இருக்கிற வேகமான விண்கலம் வாயேஜர் வந்தானே, ஆமா. அது இந்த தூரத்தை கடக்க எவ்வளவு நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 75,000 வருடங்கள் ஆகும். 75,000 வருஷங்களா? ஆமா. யோசிச்சு பாருங்க. மனிதர்களோட எழுதப்பட்ட முழு சரித்திரமே சுமார் ஒரு 5,000 6,000 வருஷம்தான். அது மாதிரி பல மடங்கு காலமாகும் வெறும் பக்கத்து நட்சத்திரத்துக்கு போக. இது இது நம்பவே முடியல. சரி, இது வெறும் ஆல்பா சென்டாரிக்கு. நாம கண்டுபிடிச்ச கெப்லர் 186f மாதிரி பூமி மாதிரியே இருக்கிற கிரகங்கள்லாம் இன்னும் தூரம் இல்லையா? ரொம்ப ரொம்ப தூரம். கெப்லர் 186f எல்லாம் சுமார் 500 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. 500 ஒளியாண்டுகளா? அதே வாயாஜர் வேகத்துல போனா 80 லட்சம் வருடங்கள் ஆகும். 80 லட்சம் வருடங்களா? அப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பயணம் பத்தி இல்ல, ஒரு யுகத்தையே தாண்டுற விஷயத்த பத்தி. சரியா சொன்னீங்க. சரி சரி, அப்போ மெதுவா போறது சரிப்பட்டு வராது, வேகமா போகணும். ஒரு மனுஷனோட ஆயுள் காலத்துல ஒரு 50 வருஷத்துல ஆல்பா சென்டாரிக்கு போகணும்னா எவ்வளவு வேகத்துல போகணும்? ஒளியோட வேகத்துல சுமார் 10% வேகத்துல போகணும். 10%? ஆமா. இது வாயேஜர் விண்கலத்தை விட 1800 மடங்கு அதிகம். இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, ஆற்றல், எனர்ஜி, அதுதான் 2வது பெரிய தடை. மிகச்சரியான புள்ளி. அந்த ஆற்றல் கணக்க பார்த்தா மயக்கமே வந்துரும். ஒரு சின்ன கார் அளவை விட கம்மியான எடை, அதாவது ஒரு 1000 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு விண்கலத்தை எடுத்துக்குவோம். சரி. அத ஒளியோட 10% வேகத்துக்கு தள்ளணும்னா அதுக்கு தேவைப்படுற ஆற்றல், இந்த மாதிரி பெரிய ஆற்றலை அளக்க பெட்டாஜூல்னு ஒரு யூனிட் இருக்கு. நமக்கு தேவைப்படுறது சுமார் 450 பெட்டாஜூல்கள். 450 பெட்டாஜூல். அந்த வார்த்தையே புதுசா இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆற்றல்னு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. 2023ஆம் வருஷம் இந்த முழு உலகமும் சேர்ந்து பயன்படுத்தின மொத்த ஆற்றல் எடுத்துக்குவோம். ஓகே. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா பவர் பிளான்ட், வண்டிகள், தொழிற்சாலைகள், விளக்குகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஆற்றல். அந்த மொத்த ஆற்றல்ல சுமார் 50 நிமிஷத்துக்கு தேவைப்படுற ஆற்றலுக்கு சமம் இந்த 450 பெட்டாஜூல். ஒரு நிமிஷம், நான் சரியாதான் கேக்குறேன்னா, ஒரு சின்ன விண்கலத்தை ஒரு தள்ளுறதுக்கு இந்த உலகமே 50 நிமிஷம் வேலை செஞ்சு உருவாக்குற மொத்த எனர்ஜியும் வேணுமா? ஆமா. இது நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் கணக்கு. நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்ல. இது வெறும் அந்த வேகத்தை அடையிறதுக்கு மட்டும்தான். ஓ. அங்க போய் சேர்ந்ததும் நிறுத்தணும் இல்லையா? ஆமா, பிரேக் போடணும். அதுக்கு மறுபடியும் இதே அளவு ஆற்றல் தேவை. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 2 மணி நேர உலக ஆற்றல் ஒரே ஒரு பயணத்துக்கு தேவைப்படும். ஆனா தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே தானே இருக்கு. ஒருவேளை நாம இன்னும் சரியான எரிபொருளை கண்டுபிடிக்கலையோ? தான் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. விமானம் பறக்காதுன்னு சொன்னது தொழில்நுட்ப வரம்புகள் பத்தி. இங்க நாம பேசுறது இயற்பியல் விதிகள் பத்தி. புரியுது. உதாரணத்துக்கு நாம இப்போ பயன்படுத்துற கெமிக்கல் ராக்கெட்களை எடுத்துக்கலாம்.
இதை வச்சுக்கிட்டு ஒளியோட 10% வேகத்தை அடையிறதுக்கு தேவையான எரிபொருளை கணக்கு போட்டா அந்த எரிபொருளோட எடை இந்த முழு பிரபஞ்சத்தோட எடையை விட அதிகமா வரும். என்னது, பிரபஞ்சத்தோட எடையை விட அதிகமாவா? ஆமா, இது ராக்கெட் சமன்பாடுன்னு சொல்லப்படுற ஒரு விதியால வருது. அதாவது எரிபொருளை எடுத்துட்டு போக இன்னும் எரிபொருள் தேவை, அந்த எரிபொருளை எடுத்துட்டு போக இன்னும் எரிபொருள் தேவைன்னு இது முடிவே இல்லாம போகும். அட பாவமே. சரி, அப்போ கெமிக்கல் ராக்கெட் சரிப்பட்டு வராது, வேற வழி? இல்லவே இல்ல. நியூக்ளியர் ஃபியூஷன் பத்தி யோசிக்கலாம். ஆமா, அதான் கேட்க வந்த. அணுக்கரு இணைவு அது உதவாதா? அது கெமிக்கல் எரிபொருளை விட மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது. அதை வச்சு கணக்கு போட்டா அதே 1000 கிலோ வெண்கலத்துக்கு வெறும் 1500 கிலோ எரிபொருள் போதும். ஓ, இது பரவாயில்லையே. 1000 கிலோவுக்கு 1500 கிலோ எரிபொருள்னா இது செய்யக்கூடியது மாதிரி தான் தெரியுது. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை அந்த எரிபொருள்ல இல்ல, அதை எரிக்கிற இன்ஜின்ல இருக்கு. ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர் ரொம்ப ரொம்ப பெருசாவும் கனமாவும் இருக்கும். சரி. அதிலிருந்து வர்ற கதிர்வீச்சு பயங்கரமா இருக்கும். அதுல பயணம் செய்யற வீரர்களை காப்பாத்த பல டன் எடையுள்ள கவசம் போடணும். ஓஹோ, அப்போ விண்கலத்தோட மொத்த எடை பல மடங்கு அதிகமாயிடுமா? அதேதான். அந்த அதிக எடைக்கு இன்னும் அதிக எரிபொருள் தேவைப்படும். மறுபடியும் நம்ம அதே எடை எரிபொருள் சுழற்சிக்குள்ள மாட்டிக்குவோம். சரி, இதுவே பெரிய சிக்கலா இருக்கு. ஆனா சஸ்கைண்ட் வீடியோல இதை விட பெரிய ஆபத்து ஒன்னு இருக்குன்னு சொல்றாரே. ஆமா, அதுதான் விண்மீன்களுக்கு இடையான தூசு. தூசா? விண்வெளியில தூசு இருக்குமா? நாம விண்வெளிய காலி இடம்னு நினைக்கிறோம். அது தப்பு. அங்க ஹைட்ரஜன் அணுக்கள் பரவி இருக்கு. நாம ஒளியோட 10% வேகத்துல போகும்போது அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் நம்ம விண்கலம் மேல ஒரு புல்லட் மாதிரி மோதும். அப்படியா? இந்த மோதல் விண்கலத்தோட முன்பக்கத்தை எவ்ளோ சூடாக்கும்னா, கிட்டத்தட்ட 2400 ரூம் ஹீட்டரை ஒரே நேரத்துல ஆன் பண்ணி வச்சா எவ்ளோ சூடாகுமோ அந்த அளவுக்கு சூடாக்கும். ஒரு நிமிஷம், வெறும் ஹைட்ரஜன் அணுக்கள் மோதுறதே இவ்வளவு வெப்பத்தை உண்டாக்குமா? ஆமா. ஆனா அது கூட பரவாயில்ல. அடுத்ததுதான் பயங்கரம். அது என்ன? மைக்ரோமீட்டர் அளவுள்ள தூசு துகள்கள். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன தூசு. சரி. அந்த வேகத்துல போகும்போது அப்படி ஒரு தூசு துகள் நம்ம விண்கலம் மேல மோதினால் அது கிட்டத்தட்ட 10 கிராம் டிஎன்டி வெடிமருந்து வெடிக்கிறதுக்கு சமமான ஆற்றலை வெளிப்படுத்தும். என்னது, ஒரு தூசு துகளா? நான் ஏதோ தவறா கேட்டுட்டேனா? நம்ம நகக்கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு தூசு ஒரு சின்ன வெடிகுண்டுக்கு சமமா? உண்மை அதுதான். ஒரு 50 வருஷ பயணத்துல இது மாதிரி லட்சக்கணக்கான மோதல்கள் நடக்கும். லட்சக்கணக்கான மோதல்களா? ஆமா. அதாவது நம்ம விண்கலத்தை லட்சக்கணக்கான சின்ன சின்ன குண்டுகள் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க இன்னும் கனமான கவசம் தேவைப்படும். மறுபடியும் எடை கூடும், எரிபொருள் தேவை கூடும், ஆற்றல் தேவை கட்டுக்கடங்காம போயிடும். சரியா சொன்னீங்க. இந்த ஆற்றல் கணக்குகளை கேட்டாலே தலை சுத்துது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஏதோ ஒரு புது இயற்பியல் விதியை கண்டுபிடிச்சு ஆற்றல் பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஆமா, தீர்ந்துருச்சு. இப்போ கிளம்பலாமா? ஆனா 50 வருஷம் ஒரு வழி பயணத்துக்கு யார் சம்மதிப்பா? இதுதான் அடுத்த பெரிய தடை, காலம். கரெக்ட். 50 வருஷம் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சரி, சினிமால காட்டுற மாதிரி மனிதர்களை உரைய வச்சு கூட்டிட்டு போலான்னு ஒரு யோசனை இருக்கு. கிரையோஸ்லி. ஆமா. ஆனா நான் இப்போதைக்கு அறிவியல் புனைகதை மட்டும்தான். நம்ம உடம்புல 70% தண்ணீர். அதை உரைய வச்சா அது பனிக்கட்டியா மாறி விரிவடையும். அப்படி விரிவடையும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் கிழிச்சு விடிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்கள எழுப்ப முடியாது. சரி, அப்போ உரைய வைக்கிறது நடக்காது, முழிச்சுக்கிட்டே தான் போகணும். அப்படி முழிச்சுக்கிட்டே போறதுல ஒரு விசித்திரமான சிக்கல் இருக்கு. அதுக்கு பேரு காத்திருத்தல் கணக்கீடு. காத்திருத்தல் கணக்கீடா? அது என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு ஒரு விண்கலத்துல கிளம்புறீங்க. ஒரு 25 வருஷம் பயணம் பண்ணிட்டீங்க. ஆனா பூமியில தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அங்கிருந்து 25 வருஷம் கழிச்சு உங்களை விட வேகமான ஒரு விண்கலத்தை அனுப்புறாங்க. ஓஹோ. அது உங்களை முந்திக்கிட்டு நீங்க போறதுக்கு முன்னாடியே அங்க போய் சேர்ந்துரும். இது வேடிக்கையா இருக்கு. இது ஒரு அனைத்தா புதிய ஐபோன் வாங்குற மாதிரி. நான் இப்ப வாங்கினா 6 மாசத்துல இதை விட சிறந்த மாடல் வந்துடும்னு காத்திருந்தா நான் ஒருபோதும் போனே வாங்க முடியாது. அதேதான். எப்பவுமே சிறந்த தொழில்நுட்பத்துக்காக காத்திருந்தா அந்த பயணம் தொடங்கவே தொடங்காது. ஒரு நிமிஷம், ஐன்ஸ்டைனோட சார்பியல் கோட்பாடு ரிலேட்டிவிட்டி இங்க உதவாதா? கால விரிவு. ஆமா, நாம ஒளியோட வேகத்தை நெருங்கும் போது நமக்கு நேரம் மெதுவா நகருமே. அப்போ 50 வருஷம் பயணம் நமக்கு சில வருஷங்கள் மாதிரி தெரியுமே. உண்மைதான். உதாரணத்துக்கு நீங்க ஒளியோட 90% வேகத்துல போனா பூமியில 4.9 வருஷம் ஆகிற பயணம் உங்களுக்கு வெறும் 2.1 வருஷம் மாதிரி தான் தெரியும். கேட்க நல்லதா இருக்கு. அப்போ ஏன் அதை பண்ணக்கூடாது? பிரச்சனை மறுபடியும் தழைக்க போகுது. ஆற்றல். அதேதான்.
ஒளியோட 90% வேகத்தை அடைய தேவைப்படுற ஆற்றல் இந்த உலகத்தோட ஒரு வருஷ ஆற்றல் உற்பத்தியில கிட்டத்தட்ட 10% இருக்கும். 10%? ஒரே ஒரு விண்கலத்துக்காகவா? ஆமா. அது மட்டும் இல்ல, அந்த வேகத்துல போகும்போது நான் முன்னாடி சொன்ன ஆபத்துகளெல்லாம் பல மடங்கு அதிகமாகிடும். அந்த தூசு மோதுறது. ஆமா. ஹைட்ரஜன் அணுக்கள் மோதுறது ஒரு சின்ன அணுமின் நிலைய அளவுக்கு ஆற்றலை உருவாக்கும். ஒரு தூசு துகள் மோதுறது 1 கிலோகிராம் டிஎன்டி வெடிக்கிறதுக்கு சமமா இருக்கும். தப்பிக்கவே முடியாது. ஓகே, ஓகே. எனக்கு புரியுது. இது ஒரு தீர்க்கவே முடியாத புதிர் மாதிரி இருக்கு. சரி, நான் தோத்துட்டேன். நம்ம கிட்ட ஒரு மாயாஜால ஸ்டார் ட்ரெக் இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆற்றல் பிரச்சனையே இல்ல. தூசு தாக்காது. பட்டனை தட்டுனா உடனே 90% ஒளி வேகத்துக்கு போயிடலாம். இப்பவாது நம்ம போகலாமா? இப்பவும் முடியாது. என்னது? இதுதான் இந்த வாதத்தோட கடைசி ஆணி. 4வது தடை, உயிரியல். நம்ம உடம்பே நமக்கு எதிரி. நம்ம உடம்பா? ஆமா. முதல் ஆபத்து அண்ட கதிர்கள், காஸ்மிக் ரேஸ். பூமியோட காந்தப்புலம் நம்மள இந்த ஆபத்தான கதிர்களிலிருந்தும் காப்பாத்துது. ஆனா விண்வெளிக்கு போயிட்டா இந்த பாதுகாப்பு இருக்காது. அதனால என்ன ஆகும்? அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் விண்கலத்தோட சுவரே தொலைச்சுக்கிட்டு வந்து நம்ம டிஎன்ஏவை சிதைக்கும். இதனால புற்றுநோய் வர்றதுக்கான அபாயம் மிக மிக அதிகம். இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு கவசம் இருக்காதா? இருக்கு. ஆனா அதிலிருந்து முழுசா பாதுகாக்க பல மீட்டர் தடிமன் உள்ள காரிய கவசம் தேவைப்படும். மறுபடியும் இட பிரச்சனை வந்துடும். சரி. ரெண்டாவது? ரெண்டாவது நுண் ஈர்ப்பு விசை, மைக்ரோ கிராவிட்டி. ரொம்ப நாள் ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல இருந்தா எலும்புகளோட அடர்த்தி குறையும், தசைகள் பலவீனமாகும், பார்வை கோளாறுகள் வரும், நோய் எதிர்ப்பு சக்தி சிதைஞ்சு போகும். ஓ. கடைசியா உளவியல் சிக்கல்கள். தனிமை, ஒரு சின்ன டப்பாக்குள்ள அடைபட்டு கிடக்கிற உணர்வு, திரும்ப பூமிக்கே போக முடியாதுங்கிற மன அழுத்தம். இதெல்லாம் ஒரு மனுஷனை மனரீதியா சிதைச்சிரும். தலைமுறை விண்கலங்கள் பத்தி நிறைய அறிவியல் புனைக்கதைகள்ல படிச்சிருக்கேன். அதாவது ஒரு பெரிய ஊரையே விண்கலமா மாத்தி. ஜெனரேஷன் ஷிப்ஸ். பல தலைமுறைகள் பயணம் செஞ்சு ஒரு புது கிரகத்தை அடையறது. அதுவும் முடியாலா? அப்படியா? அது ஒரு அழகான கற்பனை. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. பல 100 வருஷங்களுக்கு ஒரு மூடிய சூழலுக்குள்ள ஹவா, தண்ணீர், உணவு எல்லாத்தையும் 100% மறுசுழற்சி செய்யற தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்ல. அப்படியா? ஆமா. பயோஸ்பியர் 2ன்னு ஒரு சோதனை செஞ்சாங்க. அது சில வருஷங்கள்லே தோல்வி அடைஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஒரு சின்ன குழுவுக்குள்ள பல தலைமுறைகளுக்கு மரபணு பன்முகத்தன்மையையும் சமூக ஸ்திரத்தன்மையையும் எப்படி பராமரிக்க முடியும்? அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அப்ப மொத்தத்துல மனுஷங்க போறது நடக்காத காரியம்னு சொல்றீங்க. சரி, மனுஷங்க போக வேண்டாம், ரோபோக்கள் அனுப்பலாமே. ஆமா. பிரேக் த்ரூ ஸ்டார் ஷாட் திட்டம் மாதிரி சின்ன கருவிகள் அனுப்ப முடியாதா? அது ஒண்ணுதான் இந்த முழு வாதத்திலயும் இருக்கிற ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று. ஓ, சொல்லுங்க. பிரேக் த்ரூ ஸ்டார் ஷாட் திட்டங்கிறது ஒரு தபால் தலை அளவுள்ள ரொம்ப சின்ன சிப்புகளை தயாரிச்சு அத பூமியிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த லேசர் மூலமா தள்ளி விடுறது. லேசர் மூலமாவா? ஆமா. அப்படி செஞ்சா அத ஒளியோட 20% வேகத்துக்கு அனுப்ப முடியும். அது 20 வருஷத்துல ஆல்பா சென்டாரியா அடைஞ்சிடும். ஆஹா, இது நல்ல விஷயமாச்சே. அப்போ இது ஒரு நல்ல முதல் படிதானே. அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த சின்ன ஷிப்கள் அங்க போய் நிக்காது. பிரேக் போட அதுகிட்ட எரிபொருள் இருக்காது. மணிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல அந்த நட்சத்திர மண்டலத்தை சர்றன்னு கடந்து போயிடும். கடந்து போயிடுமா? ஆமா. அப்படி போகும்போது சில மணி நேரம் போட்டோ எடுத்து அனுப்பும், அவ்வளவுதான். இது குடியேற்றத்துக்கோ இல்ல விரிவான ஆய்வுக்கோ கொஞ்சம் கூட உதவாது. அப்போ நமக்கு இது இவ்ளோ கஷ்டம்னா பிரபஞ்சத்துல வேற எங்காவது உயிரினம் இருந்தா அவங்களுக்கும் இதே கஷ்டம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஒருவேளை இதுதான் ஃபெர்மி முரண்பாட்டுக்கு, ஃபெர்மி பாரடாக்ஸுக்கு பதிலா இருக்குமோ? எல்லாரும் எங்க இருக்காங்கங்கிற கேள்விக்கு எல்லாரும் அவங்கவங்க வீட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் பதிலா. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் சஸ்கெயின் முன்வைக்கிற எளிமையான விளக்கம். பிரபஞ்சத்துல வேற எங்காவது அறிவார்ந்த உயிரினங்கள் தோன்றினாலும் அவங்களும் நம்மள மாதிரி இயற்பியலோட இந்த அசைக்க முடியாத விதிகளால அவங்க சூரிய மண்டலத்துல சிக்கி இருக்கலாம். அதனாலதான் நாம யாரையும் பார்க்கல, யாரும் நம்மள பார்க்கல. ஆமா. இந்த முடிவை கேட்கும்போது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு தெளிவு கொடுக்குதுன்னு சஸ்கெயின் சொல்றாரு. ஆமா, அது ஒரு முக்கியமான பார்வை. அதாவது பூமி தான் நம்மளோட ஒரே வீடு. தப்பிச்சு போக நமக்கு வேற இடமே இல்ல. அதனால இத பாதுகாக்கிறது தான் நம்மளோட தலையாய கடமை. கரெக்ட். நம்ம கவனத்தை வெளியே தேடுறத விட்டுட்டு இங்க என்ன பண்ணணுங்கிறத பார்க்க வைக்குது. இந்த வாதம் தப்பா இருக்க வாய்க்க இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அதுதான் என் அடுத்த கேள்வி. விஞ்ஞானிகளோட கணிப்புகள் முன்னாடி தப்பாகி இருக்குதானே? இருக்கு. ஆனா அதெல்லாம் தொழில்நுட்ப வரம்புகளால தப்பாச்சு.
இங்க நாம பேசுறது ஆற்றல் பாதுகாப்பு, ஒலியோட வேகம் மாதிரியான பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை பத்தி. ம் இது தப்புன்னு சொன்னா நம்ம இயற்பியல் முழுசும் தப்புன்னு அர்த்தம். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு புது இயற்பியல் வந்து நம்மள காப்பாத்தணும்னு நம்புறது வெறும் நம்பிக்கை தான். அதுல எந்த அறிவியலும் இல்ல. ஆமா, அறிவியல் புனைக்கதைகளை பார்த்து பார்த்து நாம நட்சத்திரங்களுக்கு போறது ரொம்ப சுலபம்னு நினைச்சிட்டோம். ஆனா நிஜம் எவ்ளோ வித்தியாசமா இருக்கு. ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நட்சத்திரங்கள்லாம் தூரத்துல இருந்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் போல. பயணம் செய்யறதுக்கு இல்ல. சஸ்கைன் சொல்றதுதான் சரி என்றால் தப்பிச்சு போக நமக்கு வேற இடமே இல்லைங்கிற இந்த உண்மை நம்மளோட இன்றைய முன்னுரிமைகளை எப்படி மாத்தணும்? ஆமா. சாலி பாதுகாவலர்களா பார்க்கணுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.